அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது சோஷியல் மீடியா ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நடைபெறக்கூடிய அந்த விசேஷமான குடமுழுக்கு விழா அப்படின்னு சொல்லலாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது பார்க்கும்போது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய அந்த குடமுழுக்கு விழா அப்படிங்கிறது உலக பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய மக்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்காங்க. இன்றும் இல்லாத அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா, இந்த குடமுழுக்கு விழாவில் 10 லட்சம் மக்கள் வருவாங்க, பக்தர்கள் வருவாங்க எதிர்பார்க்கப்பட்ட நிலையில். தற்போது பார்த்தோம் அப்படின்னா 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை திருச்செந்தூர் கோவிலில் குவிந்திருக்கிறதாக தகவலும் வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, இந்த குடமுழுக்கு விழாவில் மந்திரங்கள் ஓதிய விதம் அப்படிங்கிறது எல்லாரையுமே ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். எந்த ஒரு விசேஷத்துலையும், அதாவது எந்த ஒரு கோவில்கள்லையும் நடைபெறாத ஒன்று இந்த குடமுழுக்கு விழாவில் நடைபெற்றிருக்கிறது. அதை தொடர்ந்து இன்னும் நாம் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் கடவுள் அப்படின்னு போற்றி வணங்கப்படுபவர் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லலாங்க. முருகப்பெருமானினுடைய அறுபடை வீடுகளில் ஒன்று தாங்க திருச்செந்தூர். 2வது படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குடமுழுக்கு விழா ஜூலை 7ஆம் தேதி நடக்கும் அப்படின்னு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி இன்று காலையில் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் கோவிலில் இன்று குடமுழுக்கு விழா வெகு சிறப்பாக விமர்சையாக கோலாகலமாக நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். லட்ச பக்தர்கள் திரண்டிருக்க யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட புனித நீரால் ராஜகோபுரத்தில் புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு விழா நடந்திருக்கிறது. குடமுழுக்கு விழா சமஸ்கிருதம் மட்டுமின்றி தமிழையும் நடத்தப்பட்டது அப்படிங்கிறது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னும் சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தோம் அப்படின்னா, குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு கடந்த ஒரு வாரமாகவே பக்தர்கள் அங்கு குவிந்து வந்துட்டுருக்காங்க. இன்று அதிகாலை முதலே பக்தர்கள் குவிந்த நிலையில் குடமுழுக்கு நேரத்தில் அரோகரா, கந்தனுக்கு அரோகரா அப்படின்னு பக்தர்கள் எழுப்பிய கோஷம் விண்ணை அதிர செய்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ராஜகோபுரத்தில் அர்ச்சகர்களுடன் பங்கேற்று குடமுழுக்கு விழாவில் பங்கேற்று சுவாமி தரிசனத்தையும் செய்திருக்காரு. திருச்செந்தூர் கோயில் கும்பாபிஷேகத்தை காண லட்சக்கணக்கான மக்கள் குவிவாங்க அப்படின்னு முன்கூட்டையே எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இதையடுத்து பக்தர்களினுடைய பாதுகாப்பு கருதி 6000 போலீசார் பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டிருந்தாங்க அப்படிங்கிற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கிறது. அது மட்டும் கிடையாதுங்க, மருத்துவ குழுக்கள், தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ராஜகோபுரத்தின் மீது ஊற்றப்பட்ட புனித நீர் ட்ரோன்கள் மூலமாக கோயிலை சுற்றியும் இருந்த பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டிருக்கு. பக்தர்கள் அரோகரா அப்படின்ற கோஷத்தையும் வெற்றிவேல் வீரவேல் அப்படின்ற கோஷத்தையும் எழுப்பினாங்க. தமிழில் குடமுழுக்கு நடத்தப்பட்டதற்கு பலரும் பலத்த வரவேற்பு அளித்திருக்காங்க. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ராஜகோபுரம் உள்பட கோயிலின் கோபுரங்கள் அனைத்துமே பழமை மாறாம புறணமைக்கப்பட்டிருந்திருக்கு. வண்ண விளக்குகளாலும் பழங்கள் மலர்கள் கொண்ட தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்று முழுவதும் பக்தர்கள் கூட்டம் முருகனை தரிசிக்க தொடர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால முருகனுக்கு தீபாராதனையும் சிறப்பு வழிபாடுகளும் தொடர்ந்து நடைபெற இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. பக்தர்கள் திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க சென்னை, கோவை, மதுரை, சேலம், திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்துகள் தமிழ்நாடு அரசால் இயக்கப்பட்டு வருது. சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட்டு வருது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முருகன் கோவில்களில் காலையிலேயே சிறப்பு அபிஷேகங்களும் வழிபாடுகளும் நடத்தப்பட்டிருக்குங்க. திருச்செந்தூர் முருகன் கோயில் மட்டும் இல்லாமல் வல்லக்கோட்டை முருகன் கோயிலையும் இன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய முருகன் கோவில்கள்லையும் சிறப்பு வழிபாடுகளும் நடத்தப்பட்டிருக்கு. திருச்செந்தூர் கோயில் வளாகம் முழுவதும் முருகன் பாடல்களும் பன்னிரு திருமுறைகளும் தொடர்ந்து ஒளிரப்பட்டு வருகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தோம் அப்படின்னா, இந்த குடமுழுக்கு விழாவில் மேலும் சிறப்பாக பார்க்கும்போது
தமிழில் மந்திரங்கள் ஓதி நடைபெற்ற இந்த மகா தீபாராதனை இந்த யாகசாலை குண்டங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் சிறப்புக்குரியதாக பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த திருவிழாவில் பார்த்தோம் அப்படின்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் அங்கே வந்து நெருக்கடி, எவ்வளோ பெரிய நெருக்கடி இருந்தாலும் அந்த நெருக்கடியை தவிர்ப்பதற்காக அரசாங்கமும் வந்து நல்ல பாதுகாப்பு ஏற்பாடுகளையே வந்து முன்கூட்டியே வந்து அறிவித்து செய்திருக்கிறார்கள் அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி பக்தர்கள் வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் முருகப்பெருமானை தரிசிப்பதற்கு உண்டான ஏற்பாடுகளும் வந்து முன்கூட்டியே வந்து நடத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விழாவில் பார்த்தோம் அப்படின்னா லட்ச மக்கள் குவிந்ததோடு மட்டும் இல்லாமல் கும்பாபிஷேகத்தின் போது அவர்கள் கோஷமிட்டது அப்படிங்கிறது அதிர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து மகா தீபாராதனை காண்பிக்கும் போது இல்லை கும்பாபிஷேகத்தின் போதும் விண்ணை தொட்ட ஒளி பிளந்திருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். திருச்செந்தூரில் நடைபெற்ற இந்த கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக மக்களால் ரொம்ப நாள் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லலாம். கோலாகலமாக நடந்திருக்கக்கூடிய இந்த விழாவில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய மக்கள் கலந்து கொண்டதோடு மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான மனதார வழிபட்டும் சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2வது தலமாக விளங்குது. இந்த தலத்தில் நடைபெற்ற இந்த கும்பாபிஷேகத்தில் மேலும் ஒரு சிறப்பு நிகழ்வு நடந்திருக்கு. அதாவது 36 வருடங்களாக மூடப்பட்டிருந்த மேற்கு வாசல் கதவு தற்போது கும்பாபிஷேகத்திற்காக திறக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்தர்கள் அந்த வழியை செல்வதற்கு அனுமதி வழங்கப்படலை. இது வந்து கோவில் நிர்வாகம் வந்து சுவாமியை வந்து ஊர்வலமாக கொண்டு எடுத்து செல்வதற்கு மட்டும் வந்து எந்த வழி பயன்பாட்டில் இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னும் சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பார்த்தோம் அப்படின்னா 100 ஆண்டுகளாக தமிழ் மக்களின் ஆன்மீக ஈர்ப்பை தக்க வைத்திருக்கக்கூடிய இந்த தலத்தில் ஜூலை 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்ற நிலையில் புனித நீர் தரிசனம் மற்றும் கும்பாபிஷேக தருணத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோஷத்தை எழுப்பி முழக்கமும் செய்திருக்காங்க. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த வாரம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா யாகசாலை பூஜைகள் மந்திரோசடானங்கள் நடைபெற்றிருக்கிறது. இன்று அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் பெருக தொடங்குச்சு. குடமுழுக்கு நிகழ்வின் போது புனித நீர் ராஜகோபுரத்தின் மீது ஊற்றப்பட்டிருக்க அதே நேரத்தில் தூண்களின் உதவியுடன் கோயிலின் வளாகம் முழுவதும் திரட்டிய புனித நீர் பக்தர்களின் மீது தெளிக்கப்பட்டது. பக்தர்கள் அரோகரா அரோகரா என உரக்க முழங்கி வெற்றிவேல் வீரவேல் என கைகொட்டி ஆரவாரமும் செய்திருக்கிறாங்க. சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டின் கும்பாபிஷேக நிகழ்ச்சி தமிழ் மந்திரங்களோடும் நடத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதற்கு பெரிய வரவேற்பும் பாராட்டும் கிடைச்சிருக்கு. இதன் மூலமா தமிழில் பக்தியையும் ஆன்மீக பாரம்பரியத்தையும் பரப்ப வேண்டிய முயற்சி வெற்றிகரமாக அமைந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். பாதுகாப்பு நடவடிக்கைக்காக 6000க்கும் மேற்பட்ட போலீசார் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. எமர்ஜென்சி மருத்துவ குழுக்கள் தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையிலையும் இருந்திருக்கு. பக்தர்கள் இடைவிடாது அலை மோதியதால் கோயில் நிர்வாகமோ அறநிலையத்துறை அமைச்சகமோ சிறப்பு பேருந்துகள் ரயில்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சென்னை கோவை மதுரை சேலம் திருநெல்வேலி புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் திரண்டிருக்கிறாங்க. ராஜகோபுரம் மற்றும் கோபுரங்கள் பழமை மாறாம புதுப்பிக்கப்பட்டும் இருந்திருக்கு. வண்ண விளக்குகள் பூச்சோலை அலங்காரங்கள் பழங்கள் மஞ்சள் குங்கும காப்புகள் அப்படின்னு பக்தி பரவசம் பொங்கி இருக்கிறது. இன்று முழுவதும் முருகன் பாட்டுக்கள் 12 திருமுறை பாடல்கள் ஒளிபரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு முருகன் கோவில்கள்லையும் சிறப்பு அபிஷேகங்கள் பூஜைகளும் நடந்திருக்கு. வெளிநாட்டு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் திருச்செந்தூருக்கு வந்திருக்காங்க. முருகப்பெருமானின் அருளை பெற தங்களது நேரத்தையும் சக்தியையும் செலுத்தி பக்தர்கள் ஆர்வமுடன் பங்கேற்கவும் செய்திருக்காங்க. மிகுந்த பக்தி உணர்வோடு நடந்த இந்த கும்பாபிஷேகம் தமிழர் ஆன்மீக மரபின் பெருமையை மீண்டும் ஒளிர வைத்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதுக்கு பிறகு பார்த்தோன்னா 12 ஆண்டுகளுக்கு பின் தமிழில் மந்திரங்கள் முழங்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மகா குடமுழுக்கு விழா நடைபெற்றது அனைவரது மத்தியிலையும் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அந்த அளவுக்கு
இந்த கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது மக்களுடைய மத்தியில் வந்து வரவேற்பை மட்டும் இல்லை, மிகப்பெரிய அளவில் வியப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ராஜகோபுரம், அதாவது வந்து சுவாமி சண்முகருக்கு வந்து ராஜகோபுர வாசல் அருகில் பார்த்தோன்னா 8000 சதுர அடி பரப்பளவில் வந்து பிரம்மாண்டமாக யாகசாலையும் அமைக்கப்பட்டு 76 குண்டங்களில் சுமார் 400 கும்பங்கள் வைத்து காலை மாலை வேளைகளில் பூஜைகளும் நடைபெறுது. நேற்று கோயில் உள்ளே மூலவரான சுப்பிரமணிய சுவாமிக்கு தானிய வழிபாடு, விநாயகர் வழிபாடு, வேள்வி சாலை தூய்மை, வாசனை தானிய திருக்குட வழிபாடு, தொடக்க நிலை வேள்வி, தொடக்க நிலை வழிபாடு, 9 கோள் வேள்வி, திருநன்னீராட்டு வழிபாடு, குடமுழுக்கு நன்னீராட்டு திருகுடத்தில் திருவருள் ஏற்றுதல் ஆகியவையும் நடைபெற்றிருக்கிறது.